our friends. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. நல்லவர்களை குறித்து கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. நாம் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது நல்லவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற காரியம் ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு கிஃப்டா என்னன்னா ஞானம், நன்மை, இது எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். ஆனால் பாவம் செய்கிற குற்றம் செய்கிறவர்களுக்கு நல்லவர்கள் வசமா இருக்கு பார்த்தீங்களா, சில தொல்லைகள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அந்த கெட்டவர்களுக்கு கொடுத்து விடுகிறாராம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதுவும் கூட நிரந்தரம் கிடையாது, அதுவும் மாயை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரிடத்துல நாம் சார்ந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே புதுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டேன், இது போதும், ஒரு 10 நாள் கழிச்சு ஜோம் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க கூடாது. ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே தேவனை பற்றின சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பாடல்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கின்ற நன்மைகள் நமக்கு வந்து சேரும். இல்லை என்று சொன்னால் நமக்கு கொடுமையான காரியங்களை அல்லது நமக்கு தீமையான காரியங்கள் நம்ம இடத்துல வந்து சேரும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நன்மைக்காக மாத்திரம் தேடக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேடக்கூடாது. எனக்கு இவைகள் வேண்டும், இதையெல்லாம் வேண்டும், அதனாலதான் நான் சர்ச்சுக்கு போறேன்னு யோசிக்க கூடாது. நான் கர்த்தரை ஏன் தேடுறேன், எனக்கு சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியது இருக்கு, அதற்காக தேடக்கூடாது. அவருடைய சிந்தனை, அவருடைய மகத்துவம் எப்பொழுதும் என் நினைவில் இருக்க வேண்டும். எனக்குள் எப்பொழுதும் அவரை பற்றின சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆபத்து நாளில் நான் அவரை கூப்பிடும் பொழுது அவனுக்கு உடனே செவி கொடுப்பார், அப்பொழுதுதான் செவி கொடுப்பார். ஆபத்து நாளில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரின் சத்தத்தை கேட்டு எனக்கு செவி கொடுத்தார்னு தாவீது ராஜா சொல்லுகிறார். எப்பொழுது அந்த அளவிற்கு நமக்கு ரிலேஷன்ஷிப், இந்த என் குழந்தைக்கு ஆபத்து நேரிட்டது, என்னை நோக்கி கதறுகிறாள்னு சொல்லி உடனே ஓடி வருவா. அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து கர்த்தரிடத்துல நன்மைக்காக மாத்திரம் வராதபடிக்கு அவருடைய துதியை ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் வைத்தவர்களாக, அவருடைய வசனத்தை நம்முடைய உதடுகளை சுமந்தவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் பரீட்சை பாராதிருப்போமாக. Have a blessed day. Praise be to God.